உங்களுக்கு நல்லது செய்கிறவங்களையே, உங்கள நல்லா கவனிச்சுக்கிறவங்களையே நீங்கள் கவனிச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வணக்கம் வச்சு உங்கள புகழ்றவங்களையும் நீங்களும் புகழ்ந்து கவனிச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கும் இந்த பாவிகளுக்கும், அது நீங்கள் பழைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விபச்சாரிகளுக்கும், ஆ, விபச்சாரிகள்னா இப்போ வேலை மகளிர் அப்படின்னு சொல்கிறாங்களா, அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? அவங்க கூட தான் காசு கொடுத்தா அன்பை காட்டுறாங்க. அப்போ நீ வந்து அவன் வணக்கம் வச்சதா வணக்கம் வைப்பேன்னா, அப்புறம் உனக்கும் அந்த விலை மகளிருக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது? இந்த தவக்காலத்திலயாவது கொஞ்சம் யாருமே தெரியாதவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. சின்ன வயசுல எனக்கு ஞாபகம் இருக்கு, சொல்லிக் கொடுப்பாங்க. நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, பக்கத்தில் வந்து அவங்க யாரும் சாப்பிடாம இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை ஷேர் பண்ணணும்னு சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த ட்ரெயின்லலாம் போகும்போது பிஸ்கெட்டில் மருந்து வச்சு கொடுத்து நாங்கள் எடுத்துலாம்னு சொன்னதுனால, சில சமயங்களில் ட்ரெயினில் சாப்பிடும்போது பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு கொடுத்துட்டு சாப்பிடணுன்ற அந்த பண்பு கூட நமக்கு இல்லாமல் போச்சு. இந்த மாதிரி நல்ல பழக்கங்களை எல்லாம் கொஞ்சம் திருப்பி கொண்டு வரலாமே. இன்னும் எத்தனை நாள் தான் பயந்து பயந்து சாவுறது? யாருன்னு தெரியாமல் யாராவது ஒருத்தர் வராங்களா, யாராவது உதவி கேட்குறாங்களா, செய்யுங்க. ஏதோ கொஞ்சமாவது செய்யுங்க.